ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடைய வேத வசனம் கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம். அங்கு கனிகளை குறித்து பார்க்கிறோம். அங்கு கனிகளில் ஒன்று தயவு என்று வேதவசனம் சொல்கிறது. ஒரு மனிதன் தயவு என்றால் 3 வகையான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தேவ தயவு, இன்னொன்று மனுஷ தயவு. இந்த பூமியில் ஒரு மனுஷன் வாழ வேண்டுமானால் மனித தயவுகள் அவசியம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த பூமியில் ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் மனிதருடைய தயவு, மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்கிறபடினாலே மனிதருடைய தயவும் நமக்கு அவசியம். ஏன் நமக்கு மனிதருடைய தயவு அவசியம்? மனிதருடைய தயவு இல்லாமல் வாழ முடியாதா? கடவுளுடைய தயவு இருந்தால் போதுமே என்று நாம் சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, மனித தயவு மனுஷர்களோடு வாழ்கிறபடினால் மனித தயவு இருக்குமானால் நாம் தேவையில்லாத சிலுவையோ தேவையில்லாத உபத்திரவங்களோ நாம் சந்திக்க வேண்டியது அவசியமில்லை. அப்படியானால் இந்த மனித தயவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் வேதாகமத்தில் நமக்கு அதற்கு பதில் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில் அங்கு தேவ ஜனம் தேவனுடைய ஆலயத்தில் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். அங்கே ஆராதிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஆவினாலே நிரப்பி மற்ற மனிதர் மத்தியில் அவர்கள் தயவு உண்டு பண்ணுகிறார். தயவு உண்டு பண்ணுகிறவர் தேவன். அப்பொழுது தேவன் தயவு உண்டு பண்ணுகிறபடினாலே நாம் தயவோடு பூமியில் வாழ வேண்டுமானால் நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவன் மனிதர்களுடைய தயவை நமக்கு ஏற்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீயும் நானும் இந்த பூமியில் வாழ வேண்டுமானால் மனிதருடைய தயவு அவசியம். மனிதருடைய தயவு இருக்குமானால் தேவையில்லாத சிலுவையின் பாடுகளை நாம் சுமக்க வேண்டியது இல்லை. இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்திலும் அவரும் மனுஷருடைய தயவிலே அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று இந்த பூமியில் அவர் வாழும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, அவர் வானாதி உள்ள தேவன் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவருக்கு மனுஷ தயவு ஏற்படுமானால் நமக்கும் மனிதனுடைய தயவு அதிகமாக தேவைப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் வேத வசனத்தின்படி ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ வேண்டுமானால் அவனுக்கு மனுஷ தயவு வேண்டியது வரும். மனுஷ தயவு இருக்கும் பொழுதுதான் தேவையில்லாத உபத்திரங்களை நாம் சந்திக்க வேண்டியதில்லை. எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு யூதர்களுக்கு உபத்திரவங்கள் வருகிறது. யூதர்களுக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுது அங்கே எஸ்தர் ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைப்பதற்காக 3 நாள் அள்ளும் பகலும் இரவும் பகலும் புசியாமலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்து தேவ சமூகத்தை விட்டு ராஜாவை போய் பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் அந்த ராஜாவினுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் மனிதனிடத்தில் போய் தயவாயிரு என்று சொன்னால் அவன் நம்மளிடத்தில் தயவாக இருப்பதில்லை. தயவாக இருப்பதற்கு பதிலாக நம்மளிடத்தில் கோபமாகத்தான் இருப்பான், தயவை குறைத்து விடுவான். ஆனால் தேவ தயவை நம்ம நாடும் பொழுது, தேவனை நாம் நாடும் பொழுது, நம் மனிதருடைய தயவு நமக்கு, தேவனை துதிக்கும் பொழுது தேவன் நமக்கு தயவை மனுஷருடைய கண்களில் தயவை ஏற்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் மனுஷருடைய தயவில் நாம் இங்கே பூமியில் வாழ்கிறபடினாலே ஒரு உயர்வு வேணுமானாலும் மனிதருடைய தயவு தான். நாம் ஆகாரம் புசிக்க வேண்டுமானாலும் மனிதருடைய தயவு தான். இந்த மனிதருடைய தயவுகள் இல்லாமல் இந்த பூமியில் நம்மால் வாழவே முடியாது. ஆகையினால நாம் தேவையில்லாத உபத்திரவங்களை நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, சுமக்க வேண்டியதில்லை. நமக்கு தேவன் அனுமதிக்கப்படாத சிலுவையில் நாம் சுமக்க வேண்டியது அவசியம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இன்றைக்கும் உனக்கு மனுஷ தயவு கிடைக்க மாட்டேங்கிறதா? இன்றைக்கு இப்பொழுது ஒப்புக்கொடு. இந்த தயவை ஏற்படுத்துகிறவர் தேவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த தேவனை துதிக்க பழகு. இந்த தேவ சமூகத்துக்கு கடந்து வந்து இவருடைய சமூகத்தில் உபவாசித்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மனுஷருடைய தயவை ஏற்படுத்துகிறார். நீ மனிதனிடத்தில் போய் நீ கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்குரிய சகோதரனே, தேவன் தானாகவே அந்த தயவுகளை ஏற்படுத்துகிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே
சகோதரியே, இந்த நாளில் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மனுஷ தயவு கிடைக்க மாட்டேங்கிறதே என்று சொல்லி எண்ணி ஏங்கி கொண்டிருக்கிறாயா? உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளில் அந்த வீடியோ வாயிலாக மனுஷ தயவு கிடைக்க மாட்டேங்கிறதே என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த வீடியோ வாயிலாக நான் பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, இப்படி மகிமை உள்ள கரம் ஆண்டவரே, இவர்களை பார்க்கிற ஒவ்வொரு மனிதருடைய கண்களிலும் தயவு கிடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அப்படியே அற்புதங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இந்த கருத்துக்களை தெரிவிப்பீர்களானால் யூடியூப்பின் வழியாக கருத்துக்களை தெரிவிக்காமல் இந்த செல் நம்பர் வழியாகவே எங்களுக்கு கருத்துக்களை தெரிவிப்பீர்களானால் இன்னும் இந்த வீடியோ அதிக தூரம் பயணம் செய்வது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.